முதலமைச்சர் விஜயின் சாட்டை பதில்களால் தெறித்து ஓடிய உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு முதல்வர் விஜய் பதிலளித்திருந்தார். அதில் முக்கியமாக 9 பதில்களை நாம் இன்று பார்க்க போகிறோம். முதலாவதாக, எதிர்த்து பேசினால்தான் எதிர்க்கட்சி என்று நிரூபிக்க முடியும் என நினைத்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களுக்கு வணக்கமும் நன்றியும் என கூறி உரையை ஆரம்பித்தார். அடுத்து, நாங்கள் 1990ஆம் ஆண்டு ரசிகர் மன்றமாக இருந்தபோதே மக்களுக்கு துணையாக நின்றோம். நான் நடித்த திரைப்படங்களில் ஊழல் எதிர்ப்பு, சமூக நீதி, கல்வி பற்றி பேசினேன். அரசியல் பற்றி பேசியதாலேயே நமது படங்கள் சந்தித்தது இதுவரை சந்திக்கும் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தெரியும். தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய உடனே CAA திட்டத்துக்கு எதிராக அறிக்கை கொடுத்தோம். இதைத் தொடர்ந்து நான் அப்படியே ஷூட்டிங்கில் இருந்து நேராக வந்து முதல்வரானது போல சிலர் பேசுகின்றனர் மற்றும் என்னுடைய வெற்றிக்கு நான் மட்டும் காரணமல்ல, மக்களின் அன்பும் அரவணைப்பும் தான் காரணம் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து, ஒரு குடும்பம் முக்கியமல்ல, தமிழகத்தில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் முக்கியம் என்பதை சொல்லும் ஆட்சி இது தாவேக அரசு என்று விஜய் கூறினார். அடுத்து, காசு கொடுத்து ஓட்டு வாங்கும் ஒரு நச்சு கலாச்சாரத்தை சுக்குநூறாக உடைத்து எறிந்தோம். 2017 முதல் 2026 வரை ஆட்சி செய்தவர்களுக்கு ஒவ்வொரு துறையிலும் ஏற்படுத்திய ஓட்டைகளை அடைத்து வருகிறோம். பிற்காலத்தில் நாங்கள் ஓட்டை போடவும் மாட்டோம் என்று கூறினார்கள். கடவுள் நம்பிக்கை உண்டா இல்லையா என்பதற்கு அவர் கூறிய பதில், பெரியார் சொன்னதில் நமக்கு ஏற்புடையதை மட்டும் ஏற்றுக்கொண்டோம். பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கையில் நம்பிக்கை இல்லை என்பதை வெளிப்படையாக அறிவித்தோம். தாவேகாவுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு என்பதையும் வெளிப்படையாக அறிவித்தோம். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை கொள்கையாக அறிவித்ததனால் அரசியலுக்கே வந்தோம். கொள்கை எதிரி, அரசியல் எதிரி யார் என்பதை வெளிப்படையாக அறிவித்தோம். இதைத் தொடர்ந்து, கரூர் காலத்தில் 41 பேர் உயிரிழந்த பெரும் வேதனை அளிக்கிறது. அது என்றும் மாறாது. கரூர் மரணங்களுக்கு என் மீது பழி போட்டனர். அதை என்னவென்றே சொல்வது என்று தெரியவில்லை என்று மனமுருகி பேசினார் விஜய். இதைத் தொடர்ந்து, நம்ம ஆட்சிக்கு டேட் குறிக்கிறாங்க, அவர்களை மக்களே பார்த்து கொள்வார்கள் எனவும் முணுமுணுத்தார் விஜய். ஒன்றிய அரசுடனான மோதல் போக்கை நாம் விரும்பவில்லை. பாஜகவுடன் நேரெதிராக நிற்பவர்கள்தான் நாம். அதற்காக எதற்கெடுத்தாலும் எதிர்க்க மாட்டோம். அரசியல் ரீதியான கொள்கையிலும் மாநில உரிமையிலும் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டோம் என முதல்வர் விஜய் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இதுபோல செய்திகளை பார்க்க வேண்டும் என்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.